காதல் மோகினி. அப்பா, டாக்டர் இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. எனக்கு புரியுது வீரா. நாளைக்கு காலையில உனக்கும் மோகனாவுக்கும் கல்யாணம். நம்ம ஊர் தாசில்தார், நம்ம குடும்ப வக்கீல், பிரசிடென்ட் 3 பேரையும் கூப்பிட்டுக்க. உங்க அம்மாவோட நெருங்கின சொந்தம் அந்த 3 குடும்பத்தை மட்டும் அழைச்சா போதும். மோகனா கிட்ட இப்பவே எதையும் சொல்ல வேண்டாம். காலையில கூப்பிட்டு போய்க்கலாம். நான் இங்க இருக்கேன். நீ ஊர்ல போய் கல்யாணத்துக்கான ஏற்பாட்டு வேலையெல்லாம் பாரு. அப்பா, நான் அதை பத்தி பேசவே வரல. அம்மா கொஞ்சம் குணமாகி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் தான் பார்த்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய், என்னடா எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது தகுதி திருத்தம் பண்ணுவாடா. அவ இல்லாதப்ப கல்யாணம் நடக்கிறது கூட ரொம்ப நல்லது. காலையில நீயும் மோகனம் புருஷன் பொண்டாட்டியா வந்து நின்னா உங்க அம்மாவால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லடா, இத்தனை நாளா தம்பி பொண்ணா மட்டும் பார்த்தவ இப்ப தன்னோட மருமக அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் யோசிப்பா. என் கூட உன் அம்மா இத்தனை வருஷமும் குடும்பம் நடத்துறதே அந்த தாலி சென்டிமெண்ட்ல மட்டும்தான்டா. உன் கையால மோகனா தாலி ஏறுற வரைக்கும் தான் அது தடுக்க நினைப்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் கூட சேர்ந்து வாழ சொல்லி மோகனாவுக்கு உன் அம்மாவே அட்வைஸ் பண்ணுவா. சரியா? அவ கூட வாழ்ந்த இத்தனை வருஷத்துல அவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்டா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்களே, அதை ஃபாலோ பண்றவதான் உன் அம்மா. அவளோட தம்பி மகளும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருப்பான். இல்லைனாலும் உன் அம்மா அவளை மாத்திடுவாடா. நான் சொல்றது கேளு. சரிப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்கள் அந்த டைமுக்கு மோகனாவை கூட்டிகிட்டு வந்தால் போதும். அப்பா, நீங்கள் சொன்ன எல்லாமே செஞ்சாச்சு. இனி மோகனா கழுத்தில் தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. சரிடா, மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல 2 பேரும் எதிர்க்க நில்லுங்க. அப்போதான் 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கூட்டமும் எடுக்கணும். இப்ப அவ கழுத்துல தாலி எடுத்து கட்டுறா. நிறுத்துங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? தாலி கட்ட போற நேரத்துல அபசகுணமா நிறுத்த சொல்றீங்க? இத நாங்க சொல்லலைங்க. எங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்களுக்கு யார் ஆர்டர் போட்டது? என்ன மீறி யார் இங்க கேப்பா? அத ஃபர்ஸ்ட் மேடை விட்டு கீழே இறங்கி இங்க வாங்க, விளக்கமா சொல்றேன். அதான் வந்துட்டோம்ல, ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க உங்க விளக்கத்தை. என்ன சார் சொல்ல சொல்றீங்க? மைனர் பொண்ணு கூட கல்யாணம் பண்ணா சட்டம் அது நிறுத்ததான் சொல்லுது. மைனர் பொண்ணா? அவளுக்கு 18 வயசு முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுது. எங்க வக்கீல் கிட்ட கேட்டுதான் நாங்க எல்லாமே பண்றோம். சார், இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சு 19 நடந்துட்டு இருக்கு. ஓ, அப்படியா? அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? பர்த் சர்டிபிகேட் மாதிரி? சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். டே வீரா, நீ இங்கே இரு. தாலி கட்டி முடிகிற வரைக்கும் அவளை விட்டு வராத. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இன்னும் அவளுக்கு பர்த் சர்டிபிகேட் படி 18 வயசு முடிய 3 மாசம் இருக்கு. சரி, போய் போலீஸ் கிட்ட சொல்லி பார்ப்போம். சார், இங்க கொஞ்சம் வரீங்களா? நம்ம கொஞ்சம் தனியா பேசிக்கலாம். சார், நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இதை நிறுத்தலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா ஆதாரத்தோடு தான் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படியா? அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அத நாங்க சொல்ல முடியாது சார். நீங்க உடனே எல்லாத்தையும் நிறுத்துங்க. அப்பா, என்ன அவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் அமைதியா இருக்க? டேய், அது இல்லடா வீரா, அவளோட பர்த் சர்டிபிகேட்ல 4வது மாசம்ன்றதுக்கு பதிலா 7வது மாசம் போட்டிருக்குடா. அதனால இன்னும் 3 மாசத்துக்கு அவளுக்கு 18 வயசு ஆகலன்னு அர்த்தம். ஏப்பா, பர்த் சர்டிபிகேட்ல 1000 குளறுபடி இருக்கும். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியுமா? இவரோட ஒரிஜினல் பிறந்த நாள் எதுவோ அதைத்தானே நம்ம சொல்ல முடியும். டேய் வீரா, அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு புரியாது. சட்டத்துக்கு எப்பவும் ஆதாரம் தான் முக்கியம். இங்க பாருங்க சார், நான் பிராக்டிக்கலா சொல்றேன், என்னை தப்பா நினைக்காதீங்க. இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் வச்சுக்கிட்டா உங்களை யாருமே கேட்க போறது இல்ல. இப்ப இதை இதோட நிறுத்திடுங்க. இங்க பாருங்க சார், இந்த ஊர்லயே பெரிய கௌரவமான குடும்பம் நீங்க தான். அதனாலதான் நான் இவ்வளோ தன்மையா பேசிக்கிட்டு இருக்கேன். வேற யாராவதா இருந்தா இந்நேரம் அரெஸ்ட் பண்ணிருப்போம். புரிஞ்சுக்குங்க சார், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கொஞ்சமாவது புரிஞ்சு நடத்துக்குங்க.
சரி சார், நீங்க சொல்ற மாதிரியே இந்த கல்யாணத்தை ஒரு 3 மாசம் கழிச்சு வச்சுக்கிறோம். நீங்க பாருங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது தப்பா பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த விஷயம் போலீஸ்க்கு மத்தவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப வெளியே தெரிய வந்துருச்சு. அதனால நீங்க எது பண்ணாலும் அது பெரிய விஷயமா மாறும். இது சார், கண்டிப்பா ஒரு 3 மாசம் கழிச்சு நாங்க கல்யாணத்தை வச்சுக்கிறோம். உங்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்குறோம். நீங்களே வாங்க. சரிங்க சார், அப்ப நான் போயிட்டு வரோம். டேய் வீரா, கொஞ்சம் கோவப்படாம அமைதியாடுறா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா, நீ எதுவுமே சொல்லாத. நான் என் ரூமுக்கு போறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், ஒண்ணும் வேணாம். அப்புறம் பாத்துக்கலாம். ஜாலி ஜாலி ஜாலி. அப்பாடா, எப்படியோ கல்யாணம் நின்றுச்சு. இனிமே இங்கே தப்பிக்கிறத பற்றி கவலைப்படவே வேணாம். இன்னும் 3 மாதத்துக்கு இந்த வீரா மாமாவால் எனக்கு கவலையே இல்லை. எப்படியும் அதுக்குள்ள என் தீரா மாமா என்னை தேடி வந்துடுவார். ஏய் மோகனா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது அது நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் மாமா. கல்யாணம் நின்று போனதுன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் அமைதியா. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? ஆமா, உன் சர்டிபிகேட்ல மந்த் மாறின விஷயம் எங்களுக்கே மறந்து போச்சு. ஆனா யாரோ இதை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களே. நீ எதுவும் ஞாபகம் வச்சு யார்கிட்டயும் சொல்லிட்டு வந்தியோ? ஐயோ, என்ன மாமா இப்படி பேசுகிற? உங்களுக்கே ஞாபகம் இல்லை, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னோட உண்மையான பிறந்த நாள் கூட ஞாபகம் தெரியல. நீங்களாம் எனக்கு விஷ் பண்ணுற அன்னைக்கு தான் எனக்கே பர்த்டேன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் நம்புறேன், ஆனா எப்பவும் நம்ப மாட்டேன். சரியா? எப்பவும் இந்த வீரா ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஆ சரி மாமா. போய் ரெஸ்ட் எடு. அப்பா. என்னடா வீரா இந்த கத்திட்டு இருக்க? ஏப்பா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தவிர்த்து இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. நம்மளே கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டோம். ஆனா இதை சரியா ஞாபகம் வச்சு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நம்ம குடும்பத்துல யாராச்சும்... டேய் சேச்சே, நம்ம குடும்பத்துல யாருடா இருக்கா? உள்ளூர்ல இருக்கிற 1-2 சொந்தமும் நம்மள மீறி எதுவும் பண்ண மாட்டாங்கடா. அது இல்லப்பா, அந்த ரணதீரன் இருக்கான்ல. டேய், அவன் போய் சேர்ந்து 6 வருஷம் ஆகுது. இன்னும் எதுக்குடா அவனை பத்தி யோசிக்கிற? அது இல்லப்பா, இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா யோசிக்கிற அளவுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாருமே இல்லையே. அப்ப அந்த ரணதீரன் மேலதான்ப்பா எனக்கு சந்தேகமா இருக்கு. டேய், அந்த காரு 500 அடி பள்ளத்துல விழுந்திருக்கு. இப்ப வரைக்கும் காரையும் கண்டுபிடிக்க முடியல, ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு ஏன், அது ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற காட்டுப்பகுதி. அங்க போய் விழுந்திருக்காங்க. உதவிக்கு கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நீ ஏன்டா பயப்படுற? அதான்ப்பா சந்தேகமே. அந்த ஆளு எங்கேயோ இருந்து என்னை கவனிச்சுட்டே இருக்காரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவனுக்கு தான் நான் மோகனா கிட்ட போனாலே பிடிக்காது. செத்திருந்தா கூட ஆவியா வந்து இதெல்லாம் பண்ணுவான். டேய், தேவையில்லாம பேசாதடா. கண்டிப்பா அதெல்லாம் இருக்காது. இத்தனை நாள் இல்லாம இனிமே இது மாதிரி யார் பண்ண போறா? இது வேற யாரோ. எதை பத்தியும் யோசிக்காத வீரா. சீக்கிரமே யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அம்மா, மோகனாவோட வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு, இப்போ என்னதான் நடக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி அகரா. இன்னைக்காவது மோகனாவை தேடி வந்திருக்கீங்களே.